ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரை அல்வா எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான கீரையை நம்ம தோட்டத்தில் போய் பறிச்சுக்கிடலாம். நானும் தம்பியும் பின்னாடி இருக்க தோட்டத்தில் போய் தேவையான இளங்கீரையாக பார்த்து பறிச்சிட்ருக்கோம். இதுதாங்க எங்கள் தோட்டம். இங்கே 2 முருங்கை மரம் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் தான் முருங்கைக்காய், கீரை, பூ இதெல்லாம் சமையலுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் பறிச்சுப்போம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா வெளியில் போயிட்டு நம்ம கிடைக்காது இல்லையா, அதனால். இப்போ என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1 கப் கோதுமை மாவு, அதே கப்பில் 2½ கப் சுகர், உருக்குன நெய் தேவையான அளவு, முந்திரி, கிஸ்மிஸ் பழம். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடாகுந்தட்டி நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் எப்படி இது செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதில் நீங்கள் வேறு எதுனா மாற்றி செய்வீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம் நாங்கள். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. அதில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணி முந்திரி பாதாம் நம்ம பொரிக்க போகிறோம். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணியாச்சு. அது சூடு வரந்தண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிறது. இதுக்கிடையில் நம்ம முருங்கைக்கீரையை நல்லா அலசி அந்த 1 கைப்பிடி அளவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பல்சஸாக எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக. எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் இப்போ முந்திரி, கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரவும் அந்தண்டையும் இடைவிடாது கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப பாத்திரம் ஹீட்டாக இருக்கிறதுனால இடுக்கி வச்சு பாத்திரத்தை நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட போகிறோம். தனியாக பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சாரோட கொஞ்சம் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த 1 கப் கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் தண்ணியாக நம்ம கரைச்சிக்க போகிறோம். அது நீங்கள் நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கினாலும் சரி, இல்லைன்னா கை வச்சு கலக்கினாலும் சரி, கட்டி இல்லாமல் நல்ல ஒரு தண்ணியாக நம்ம கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கடாயில் ஊற்றி பண்ணும்போது கட்டி தரலாமல் நல்லா திரண்டு வரும். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கைவிடாமல் கிளறிட்டே ஆட் பண்ணணும். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இடைவிடாது கிளறிட்டே இருங்க. முருங்கைக்கீரையில் நிறையா இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அதனால் சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சிலருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்கிடாது. அவங்க முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வேறு எதுனா டிஷ்ஷுங்க கூட செஞ்சு சாப்பிடும்போது தேவையான சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும்.
முருங்கைக்கீரை நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அதிகமான இப்போ நம்ம டேட்ஸு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் டேட்ஸில் இருக்கக்கூடிய அளவு இரும்புச்சத்து முருங்கைக்கீரையில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முருங்கைக்கீரையை வாரம் 3 நாள்னாலும் சாப்பாட்டில் நம்ம எடுத்துக்கிடுறது ரொம்ப நல்லது. நாங்கள் அப்படித்தான் கீரை பொரியல் இந்த மாதிரி சூப் இதெல்லாம் செஞ்சு குடிப்போம். நீங்கள் என்ன மாதிரியாக டயட்டில் எடுத்துப்பீங்கங்கிறத எங்ககிட்ட சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிளறிட்டே இருக்கணும். இது ஃபுல்லாக ரெடியாகி வர்றதுக்கு 30 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் பொறுமையாக கையை எடுக்காமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பாக்கெட் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறும்போது அது நல்லா உள்ளே உறிஞ்சி திரும்ப வெளியில் தள்ளும். ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு நல்லா இடுக்கி வச்சு கையை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறோம். நீங்கள் இது கூட நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கிடச்சிதுன்னா அதை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா கருப்பட்டிலையும் அதிகமான அளவு இரும்பு கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நாட்டு சர்க்கரை எடுத்துட்டிங்கனாலும் நாட்டு சர்க்கரையிலையும் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் என்கிட்ட இப்போ சீனி அவைலபிளாக இருக்கிறதுனால நான் வந்து ரேஷன் கடை சீனி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃபுட் கலரோ எதுவோ ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த கலரே வந்து நமக்கு அந்த க்ரீனிஷ் கலரை வந்து நமக்கு கொடுத்து நல்ல ஒரு ப்ளஷன் லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பார்த்திங்களா, பார்க்கும்போதே தெரியுதில்ல உங்களுக்கு அந்த ஒரு க்ரீனிஷ் லவ்லி க்ரீன் கலர். இந்த மாதிரி கை எடுக்காது நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதில் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் நான் வந்து ஆட் பண்ணலை. தேவை இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அகெயின் ஒரு பாக்கெட்டு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த நெய் வந்து அந்த அல்வா வந்து உறிஞ்சி அதை வெளியில் தள்ளியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்ஸ் அது வெளியில் தள்ளலை, எல்லாத்தையும் உறிஞ்சிக்குது அப்படின்னா அது இன்னும் வெந்து வரலை அப்படின்ட்டு அர்த்தம். அது எப்போ வெந்து அந்த நெய் வந்து நம்ம ஊற்றின நெய் வெளியில் வந்து வர ஆரம்பிக்குதோ ஸோ அது அல்வா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கடைசியாக கடாயில் ஒட்டாமல் அது திரண்டு வரணும். அதுதான் வந்து அல்வா கரெக்டாக ரெடியான பதம். இடையில இதே மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெறலாமல் கையை எடுக்காமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா திரண்டு வரும். முன்னமைக்கு இப்போ கொஞ்சம் அல்வா நல்லா திக்காகி திரண்டு வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி பழம் இதை உள்ளே தட்டி நம்ம கிளறி விட வேண்டியது தான்.
பார்த்திங்களா, இப்போ சட்டியில் நல்லா ஒட்டாமல் ஒரு நல்லா திரண்டு வருதா? அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி தான் திரண்டு வரணும் அல்வா. நீங்கள் தண்ணி தொட்டு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டக்கூடாது. இப்போது அந்த கீரையோட அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக சுக்கு, ஏலக்காய் நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் மையாக கிரைண்ட் பண்ணி அதில் லாஸ்ட்டாக தூவி இறக்கிடணும். இல்லை அதே ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக அதை போட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். இனி பவுலில் மாற்றிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா, பதம் கரெக்டாக இருக்குதா? சூப்பர். சுவையான சூடான முருங்கைப்பூ அல்வா ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.